ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா நிறைய அடிபட்டிருப்பாங்கன்னு அர்த்தம்னு ஒரு மெசேஜ் படித்தேன். கரெக்டு தானே? இது ஃபிசிக்கலி மென்டலி ரெண்டுக்கும் பொருந்தும். ஒரு சிலரை பார்த்து சொல்லுவாங்க, எது நடந்தாலும் கல் மாதிரி இருக்காங்க பாரு, நம்மளால் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுப்பா, மனுஷன்னா கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி கல் மாதிரி அவர் ஆனதுக்கு காரணம் தெரியாமல் பேசக்கூடாதுல்ல. எவ்வளவோ கஷ்டங்கள், நிராகரிப்பு, அவமானங்கள், கேலி, கிண்டல், சிரிப்பு, உதாசீனம், இன்னும் இப்படியே எதிர்கொள்கிற மனசு காயப்பட்டு காயப்பட்டு இறுகி போயிடுது. வாழ்க்கைங்கிற ஆசான் தான் எல்லா விதமான பாடத்தையும் தகுதிக்கேற்ப கற்றுக் கொடுக்குது பாருங்க. நம்ம படித்த ஸ்கூலில் அவர் பிரின்ஸ்பால் போல். கண்ணில் கண்ணீர் வரலேன்னா அவங்க கல்லுன்னு சொல்கிறத விட கண்ணீர் வற்றி போச்சுன்னு கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு தக்காளி சூப்பு, அவரைக்காய் முட்டை பொரியல், குடமிளகா பிரட்டல், சாதம், தயிர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு.